தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்புடைய இறை மக்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆகஸ்ட் மாதத்தை முடித்து செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த செப்டம்பர் மாதத்திலே கடந்த மார்ச் 24 முதல் மூடப்பட்டிருந்த ஆலயங்கள் மீண்டுமாக திறக்கப்படலாம் என்ற ஒரு உத்தரவு நம்முடைய மாநில அரசு பிறப்பித்திருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு சில ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டி இருப்பதினாலே இந்த 1ஆம் தேதி ஆலயத்திலே ஆராதனை நடத்த முடியவில்லை. கடந்த மாதம் முழுவதும் கன்னிமணியைப் போல நம்மை காத்து ஆசீர்வதித்து வழி நடத்திய கடவுளுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அதே போன்று இந்த புதிய மாதத்தை ஒரு புதிய உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் நாம் துவங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை அறிவிக்கிறேன். இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். ஒரு பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை துவங்குவோம். ஊற்றுவோம், துதி சாற்றுவோம், நிதமேற்றுவோம் இறை திருப்பெயரை பாடுவோம், புகழ் பாடுவோம், தினம் நாடுவோம் அவர் பாதமதே. நம்மை படைத்து இந்நாள் வரையும் நம் கூரை தீர்த்து நம்மோடிருந்து, நம்மை படைத்து இந்நாள் வரையும் நம் கூரை தீர்த்து நம்மோடிருந்து, நன்மைகள் தீமைகள் எதுவரினும் நல்வழி நடத்திய நாயகரே சுவை துதி சாற்றுவோம், நிதமேற்றுவோம் இறை திருப்பெயரை பாடுவோம், புகழ் பாடுவோம், தினம் நாடுவோம் அவர் நாமமதை. சோதனை வந்திடும் நேரத்திலும் வேதனை நிந்தனை சூழ்ந்திடினும், சோதனை வந்திடும் நேரத்திலும் வேதனை நிந்தனை சூழ்ந்திடினும், நாதரே என்று நாம் நோக்குகையில் ஆதரவாய் வந்த ஆண்டவரே சுவை ஓம் துதி சாற்றுவோம், நிதமேற்றுவோம் இறை திருப்பெயரை பாடுவோம், புகழ் பாடுவோம், தினம் நாடுவோம் அவர் பாதமதை. உற்றார் உறவினர் கைவிட்டாலும் பெற்றவர் பிள்ளையை மறந்திட்டாலும், உற்றார் உறவினர் கைவிட்டாலும் பெற்றவர் பிள்ளையை மறந்திட்டாலும், சற்றுமே நான் மறவேன் எனவே பற்றுடன் அணைத்திடும் பார்த்திபரே சுவை ஓம் துதி சாற்றுவோம், நிதமேற்றுவோம் இறை திருப்பெயரை பாடுவோம், புகழ் பாடுவோம், தினம் நாடுவோம்
அவர் பாதமதை பாடுவோம், புகழ் பாடுவோம், தினம் நாடுவோம் அவர் பாதமதை. திருவிருந்து சுருக்க ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். மீண்டவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி எழுத எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பக்கமாறு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவரை துதிக்கவும் போற்றவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே உத்தம விசுவாசத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போமே தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. அனைவரும் சேர்ந்து கீழ்காணும் பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயர்த்தி தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் ஆளப்படுகிற கிருபை நிறைந்த அழ்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அழிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஆமென். இந்த நாளிலே வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 27 முடிய. மத்தேயு 14 22 துவங்கி 27 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில்
இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார் என்பதை கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியத்தின் பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஊரடங்கு தளர்வு செய்யப்பட்டு இன்று முதல் வழிபாடுகளை நடத்தலாம் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாம் இருக்கின்றோம். மார்ச் 24 முதல் எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டு இருந்தது. நமக்கு ஒரு பெரிய வருத்தம். இதனுடைய இப்பொழுது மீண்டுமாக ஆலயம் திறக்கப்படுகிறது என்ற உடனேயே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆகவே இந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் நேரெடுக்கிறேன். குறிப்பாக இந்த திருமறை பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்கு தருகின்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் 27ஆம் வசனத்தின் பிற்பகுதி, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இந்த செப்டம்பர் மாதம் உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு மாதம். குறிப்பாக 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். ஆகவே எப்பொழுதுமே ஆசிரியர் தினம் மிக சிறப்பாக அனுசரிக்கப்படும். அந்த அடிப்படையிலே 5ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதில் குறிப்பாக ஆசிரியர்கள் ஒளியின் கதிர்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றார்கள். இருளை அகற்றி ஒரு வெளிச்சத்தை தருகின்ற ஒரு வாழ்வு. அதே போன்று பொதுவாக நாம் செப்டம்பர் மாதத்திலே நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகையை நாம் அனுசரிப்பது வழக்கம். ஆகவே அந்த அடிப்படையிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். இந்த ஸ்தோத்திர பண்டிகை கடவுள் நம் வாழ்வில் செய்த அத்துணை நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவர் திரும்பும் காணிக்கைகளோடு வந்து ஆண்டவரை பகிர்ந்து கொள்வது. ஆகவே அப்படி கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்று வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு சில பேர் இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற்று பூரண சுகத்தை பெற்று வந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னும் அநேகர் இந்த தொற்று ஏற்படாமல் கடவுள் அற்புத விதமாக, ஆச்சரிய விதமாக அவர்களை பாதுகாத்திருக்கின்றார். ஆகவே இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தின் சிறப்பு 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை உருவான மிக சிறப்பான ஒரு நாள். ஆகவே இந்த CSI டே
என்று சொல்வோம். தென்னிந்திய திருச்சபை பிறந்த நாள் என்றும் அதை நாம் சொல்லலாம். அந்த அடிப்படையிலே தென்னிந்திய திருச்சபை உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ஐக்கிய திருச்சபையாக இந்திய மண்ணிலே இது துவங்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே மிக மிக சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, இது 2வது பெந்தேகோஸ்தே திருநாள் என்றும் உலகம் முழுவதிலும் போற்றப்படுகிறது. தூய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒற்றுமை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகின்றபடி இது இந்த ஐக்கியம் உருவானது தூய ஆவியானவரின் செயல்பாடு என்று எண்ணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே உங்களை நான் அதிகமாக பாராட்டுகிறேன். ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாதத்திற்குரிய வாக்குதத்த வசனம், துணியோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு அச்சம், அதே நேரத்திலே பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், குழப்பங்கள் இப்படி அநேகம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, கொள்ளை நோய்கள். ஆகவே இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான இனம் புரியாத பயம் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. ஆனால் இவற்றின் மத்தியிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை நாம் மறந்து விடுகின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். ஏன்னா சீடர்கள் படகிலே ஏறி சென்று விட்டார்கள். ஏறக்குறைய அது 4வது வேளை மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இரவின் 4ஆம் காவல் வேளை, 4ஆம் ஜாமம் அல்லது காவல் வேளை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இது குறிப்பாக அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை இருக்கின்ற ஒரு நேரத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்று. ஆண்டவர் மலையிலே சென்று ஜெபித்து அவர் பார்க்கின்ற பொழுது படகு கடலிலிருந்து வெகு தொலைவு சென்று விட்டு இருந்தது. ஆகவே ஆண்டவர் கடல் மீது நடந்து அந்த படகை நோக்கி செல்லுகின்றார். சீடர்கள் இதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கலங்கி போய்விடுகின்றார்கள். ஐயோ பேய் என்று கதறுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதை நாம் புரிந்து கொள்வது மிக சிறப்பானது. ஆகவே இங்கே ஆண்டவர் நடந்து செல்வதை பார்க்கின்ற பொழுதே அவர்கள் கலங்கி பேய் என்று அலறுகின்ற ஒரு நிலை அங்கே ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள், இன்னும் பல்வேறு விதமான அச்சங்கள், வாழ்க்கையை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்ச உணர்வு, இவையெல்லாம் இன்றைக்கு நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் பயந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஓவர் கம் த ஃபியர். ஏன்னா இந்த பயம் பல நேரங்களிலே நம்மை ஆழத்திலே தள்ளிவிடும், இருளிலே தள்ளிவிடும், எழுந்திருக்க முடியாமல் அது நம்மை செய்துவிடும். ஆகவே இந்த பயங்களை நாம் வெற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஓவர் கம் த ஃபியர் என்று இங்கே ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். துணிவோடு இருங்கள், பயப்படாதீங்க, நான் தான் என்ற ஒரு வார்த்தை இங்கே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாய் இருக்க வேண்டும், அதே நேரத்திலே துணிவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட துணிச்சல் நமக்கு தேவை. இந்த துணிச்சல் எப்பொழுது நமக்கு வரும் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்ற பொழுது, தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது இந்த துணிச்சல் வரும். ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், அதாவது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் மற்ற எல்லா பயங்களையும்
அகற்றி அப்புறப்படுத்தும். கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் மற்ற எல்லா பயங்களையும் அகற்றி அப்புறப்படுத்தும். அப்போ இந்த உலகத்தை குறித்தும் கொள்ளை நோய்களை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் அதிகமாக நாம் பயந்து கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும். இன்றைக்கு கடவுளுக்குரிய பயம் பல நேரங்களிலே நம்மிலே பலருக்கு இல்லை, பலரிடத்திலே குறைந்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம திரும்ப மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, the fear of God is the fear that removes all other fears. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுக்குரிய பயத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். இந்த பயம் மட்டும்தான் மற்ற பயங்களை அகற்றி அப்புறப்படுத்தும் என்ற ஒரு உறுதியை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அடுத்தது நம்ம பார்க்கின்ற பொழுது மார்க் 9:18 வாக்கியத்தில் பார்க்கின்ற பொழுது, ஊமையான ஆவியை துரத்த சீடர்களால் கூடாதிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இது குறிப்பாக மத்தேயிலும் வருகிறது. இந்த மறுரூபமலை தரிசனத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட பிறகு அங்கே மலையிலிருந்து இறங்கி வருகின்றார். கீழே சீடர்கள் இருக்கின்றார்கள். சீடர்களிடத்திலே ஒரு தந்தையார் தன்னுடைய மகனை அந்த பேயை விரட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகின்றார். அவர்களால் கூடாமல் போயிட்டு, ஆகவே இந்த சூழ்நிலையிலே தான் இது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஃபெயிலியர்ஸ், ஆகவே ஓவர் கம் த ஃபெயிலியர்ஸ். ஆகவே இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட தோல்விகள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது, நம்மால் முடியவில்லையே என்று நாம் நினைக்கின்ற பொழுது நம்ம அவற்றை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இதற்கு மிக சிறப்பான ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த மனிதர் தன்னுடைய மகனை அவரிடத்திலே கொண்டு செல்லுகின்றார். உம்முடைய சீடர்களிடத்திலே இந்த பேயை விரட்டப்படி நான் கேட்டுக்கொண்டேன், அவர்களால் கூடாமல் போய்விட்டது. ஆகவே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஊமையான பிசாசை அவர் அதட்டுகின்றார். அது உடனே அவனை கீழே தள்ளி முறை வந்து அவன் குணமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். பிறகு சீடர்கள் ஆண்டவரிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், ஏன் எங்களால் இது கூடாமல் போயிட்டு என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு ஆண்டவர் தருகின்ற பதில் மிக மிக சிறப்பானது. ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இவ்விதமான பிசாசு போகாது. ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இவ்விதமான பிசாசு போகாது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, ஒன்று கடவுளுடைய பயத்தையும் பக்தியையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, வாழ்க்கையிலே நம்ம வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஜபம் உபவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம். ஆகவே இதை நாம் தொடர்ந்து செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜபம் உபவாசம் பல நேரங்களிலே இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற அல்லது மறைந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்விலே ஒருவேளை சபைகளிலே இந்த உபவாச கூட்டங்கள் நடத்தலாம், அல்லது மற்ற இடங்களிலே உபவாச கூட்டங்கள் நடத்தலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உண்மையிலேயே வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக சிறப்பு. ஆகவே இன்றைக்கு பல நேரங்களிலே தோல்வி நமக்கு ஏற்படுகிறது என்றால் இந்த ஜெபம் குறைவு அல்லது உபவாசம் குறைவு. ஆகவே இதை நாம் மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டு ஜெபத்திலும் உபவாசத்திலும் நாம் அதிகமாக வளர கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படி நாம் வளர்கின்ற பொழுது ஒருவேளை பேய்களை நாம் வெற்றி கொள்ள முடியும், வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற தோல்விகளை வெற்றி கொள்ள முடியும், அல்லது என்னால் இது முடியவில்லையே என்று ஏங்குகின்ற அந்த ஏக்கங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும். ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் இருக்கின்றார்.
என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நமக்குள் இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஆகவே கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்வதற்கான ஆற்றல், வல்லமை நமக்கு அருளப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த எரேமியா 8:18 நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட அதுல சொல்லப்படுகிறது, நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சமாய் இருந்தது. ஆகவே சில நேரங்களிலே ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு தருகின்ற ஒரு சிறப்பான உந்துதல் என்னன்னா, ஓவர் கம் த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஓவர் கம் த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஆகவே ஒருவேளை பல நேரங்களிலே நம்முடைய உள்ளம் தொய்ந்து போகிறது, பலட்சியம் அடைகின்றது, நமக்குள்ளே அந்த பலவீனம் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் நம்ம வெற்றிகரமாக நாம் அதை வெற்றி பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு கடவுள் நமக்கு பலன் தருவார் என்ற அந்த உறுதியை நாம் பார்க்கின்றோம். இதற்கு மற்றொரு சிறப்பான எடுத்துக்காட்டு என்னன்னா, எலியா, ஆகாப். என்ன, இந்த எலியா இயேசுவேலுக்கு பயந்து ஓடி நான் சாக வேண்டும் என்று கோரி அவன் வனாந்திரத்திலே ஓடுகின்றான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே இப்படிப்பட்ட நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றதை பார்க்கின்றோம். இந்த கொரோனா காலங்களிலே கூட கொரோனாவுக்கு பயந்து ஒருவேளை நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த நியூஸ்ல செய்தியிலே நான் பார்த்தேன். ஆகவே அப்படிப்பட்ட எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள் அல்லது பயம், அச்சம், இதெல்லாம் பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தை உருக்கி விடுகின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இதயத்திலே ஒருவேளை பலவீனங்கள் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. ஆகவே இதையெல்லாம் நம்ம மேற்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஓவர் கம் த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஆகவே எலியா இதை வெற்றி கொள்வதற்கு தான் அங்கே அவன் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொள்ளுகின்ற பொழுது தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி, போஜனம் பண்ணு, நீ செல்ல வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம். ஆகவே இதோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிந்து விடுவதில்லை, நாம் செய்ய வேண்டிய பயணம் இன்னும் இருக்கிறது. ஆகவே கடவுள் தருகின்ற அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது ஆண்டவருடைய திருவசனங்களை நாம் அதிகமாக வாசித்து நம்முடைய இதயங்களை பலப்படுத்த, நம்முடைய அந்த கவலைகளை மறக்க துணிவை பெற்றுக்கொள்ள, தூய ஆவியானவர் ஆளுகின்ற அந்த துணிச்சலை பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஆகவே ஓவர் கம் ஃபியர், ஓவர் கம் ஃபெயிலியர்ஸ், ஓவர் கம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், இதை நம்ம செய்கின்ற பொழுது செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நீர் எங்களை உருவாக்கினேன், நீர் எங்களுக்கு ஜீவனை தந்தேன், உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறது என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் பெற்றவர்களாக எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் துணிவோடு இருக்கவும் பயப்படாமல் இருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியாய் ஜெபிக்கின்றோம். காரணம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நான் தான், அஞ்சாதீர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே நாங்கள் பார்க்கிற எதையும் கண்டு நாங்கள் கலங்குகின்றவர்களாக இருக்கிறோம். இதற்கு பல நேரங்களிலே எங்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற குழப்ப நிலைகள், பல நேரங்களிலே எங்கள் மனதிலே இருக்கின்ற எழுகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இவை இதற்கு காரணமாய் அமைந்து விடுகின்றது. விசேஷித்த அருளை எங்களுக்கு தந்து தொடர்ந்து காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். அதே போன்று நாங்கள் கடந்து வந்த மாதங்களுக்காக உமக்கு நன்றி. குறிப்பாக இந்த கொரோனா காலங்களிலே ஆலயம் மூடப்பட்டு உம்மை வழிபட முடியாமல் இந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆன்லைன் வசதிகளை பயன்படுத்தி மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு, உம்முடைய திருவசனங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி நீரே. உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அற்புத விதமாக, ஆச்சரிய விதமாக நாங்கள் இந்த மாதங்களை எல்லாம் கடந்து, குறிப்பாக இந்த ஆண்டின் 9ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற கிருபையை பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதத்திலே எங்களுக்கு துணையாய் இருந்தாலும் எங்களோடு ஆண்டவரே நீர் பயணிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய தூய ஆவியானவர் அருளுகின்ற ஆற்றலையும் தெளிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்கு உம்முடைய கிருபையை எங்களுக்கு தரப்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே பல்வேறு ஆபத்துக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இயற்கை பேரழிவுகள் இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே மக்களை அலைகழித்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவினாலே இந்த ஆண்டவரை எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தங்கள் இன்னுயிரை ஈர்த்திருக்கிறார்கள். இந்த ஆண்டவரை கோடிக்கணக்கிலே ஆண்டவரை இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் எண்ணி உங்களுடைய சமூகத்திலே வருகின்றோம். குறிப்பாக எங்கள் தூய ஆவியானவர் ஆலயத்திற்காக உமக்கு நன்றி. ஆலய குடும்பங்களுக்காக நன்றி. ஆலய விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி. உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளை இந்நாள் வரையிலும் பாதுகாத்து பராமரித்து உம்முடைய கிருபைகளை தந்து வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போன்ற ஆண்டவரே குறிப்பாக எங்கள் செயலர், பொருளர், சேகரக்குழு அன்பர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே இந்த ஆராதனைகளை ஆன்லைன் வழியாக ஒளிபரப்புகின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு டேனியல், அதே போன்ற ஆண்டவரே திரு ஜெயச்சந்திரன், பாடகர் குழு அன்பர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் பெறெடுக்கிறோம். உமது பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை பலப்படுத்தும் குற்ற துணையாயிருந்தாலும் குறிப்பாக ஆண்டவரே இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை காணும் அன்பர்களையும் திருமண நாளை காணும் தம்பதிகளையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த கிருபை நன்மைகளினால் அவர்களை நிரப்பியாடும். அதே போன்று எங்கள் ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களுக்காக, உஷாவுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றிற்கு உட்பட்டு இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இல்லத்திலிருந்து சிகிச்சை பெற்று வருவதற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உமது பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் தாரும். அவர்களுக்கு நீர் பலனை தாரும். விசேஷித்த கிருபைகளையும் நன்மைகளையும் உமது பிள்ளைகளுக்கு தந்து காக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் எங்கள் ஆலயத்திலே ஆராதனையை துவங்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் சிறப்பாக செய்ய உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தாரும். விசேஷித்த நன்மைகளினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த மாதத்திலே உம்முடைய பிரசன்னம், கிருபை, வழி நடத்துதல் எங்களோடு இருந்து எங்களுக்குள் இருக்கின்ற அச்சங்கள், பய உணர்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளவும், அதே போன்ற ஆண்டவரை குறிப்பாக எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகளை மேற்கொள்ளவும், அதே போன்று இதயத்திலே ஏற்படுகின்ற பலவீனங்களை மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்த வேண்டும். அன்புள்ள கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் அனைத்து நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். என்னாலுமே துதிப்பாய் எல்லா